ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமியில் 10th சாப்டர் சர்வீசஸ் செக்டார். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். இந்தியாவோட சர்வீசஸ் செக்டார் இந்தியன் எக்கனாமியோட மொத்த செக்டரை விட சிறப்பாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ட்ரேட், கேபிட்டல் மார்க்கெட்ஸில் இந்தியா ஒருங்கிணைஞ்சு இருக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்குது. இந்தியாவோட சர்வீசஸ் செக்டாரில் தாராளமயமாக்குறது பல சப்செக்டார்ஸ்க்கு சேலஞ்சிங் ப்ராசஸாக இருக்குது. ஆனால் ட்ரேட் அண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா இன்டிகிரேஷன் வேகமான க்ரோத்தை வெளிப்படுத்தியிருக்கு. அது கூட எக்கனாமியில் மற்ற விஷயங்களுக்கு சில பாசிட்டிவ்ஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கு. எப்படி இருந்தாலுமே சர்வீசஸ் வழியாக க்ரோத் ப்ராசஸோட சஸ்டைனபிலிட்டியை, அதாவது நீட்டிப்பு தன்மையை ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுல சில கவலை இருக்குது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஸ்கில் பேஸ்டு சர்வீசஸோட எக்ஸ்போர்ட்ஸால் உருவாகிறது. கரண்ட் வியூவில் சர்வீசஸ் க்ரோத்தை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு, அதாவது தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த செக்டர் எக்ஸ்டர்னல் டிமாண்டை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. இன்டர்னல் டிமாண்டால் ஆப்ரேட் ஆகணும். பேலன்ஸ்டான சமமான வேலைவாய்ப்பு சார்ந்த வளர்ச்சியை என்ஷூர் பண்ணுற மாதிரி வைட் ரேஞ்சில் வளர்ச்சி சர்வீசஸில் தேவைப்படுது. ரீசன்ட் இயர்ஸில் கண்ட்ரியோட க்ரோத் ப்ராசஸை லீட் பண்ண போகிற செக்டரை செலக்ட் பண்ணுறது ரிலேட்டடாக டிபேட் போயிட்டு இருக்கு. எதனால் இந்த டிபேட் வந்திருக்குன்னா 2001-12 டிகேட்ல ஜிடிபியில் 62% சர்வீசஸ் செக்டர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கும். எக்கனாமிக் சர்வே 2014-15ல் மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு ஃபேவராக இந்த டிபேட்டுக்கான சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். இந்த சர்வேல சர்வீசஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸை லிங்க் பண்ணுற மாதிரி சில இஷ்யூஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. லைக் வேலை வாய்ப்பை உருவாக்குற பொட்டன்ஷியல் பற்றி, ஸ்கில்டு அன்ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸோட தேவையை பற்றிலாம். இதுக்காக தான் கவர்மெண்ட் சரியான நேரத்தில் மேக் இன் இந்தியா ஸ்கீமை கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் ரயில்வேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸை பற்றியும், அதில் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துறதை பற்றியும் பாயிண்ட் அவுட் பண்ணியும் சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவரால் பர்ஃபார்மன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டரோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்ப்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் இன் சர்வீசஸ். இதில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் ட்ரேடிங்கில் இந்தியாவோட சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். தேர்டு பார்த்தீங்கன்னா செக்டரல் சுச்சுவேஷன். இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டரில் இருக்கிற கீ செக்டர்ஸை பற்றிலாம் பார்ப்போம். லைக் டூரிசம் செக்டர், ஐடி பிபிஎம் செக்டர், போர்ட் அண்ட் ஷிப்பிங் சர்வீசஸ் செக்டர் பற்றிலாம் பார்ப்போம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டரில் இருக்கிற ஆஃப் ஷோர் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றிலாம் பார்ப்போம். அடுத்தது குளோபல் நெகோசியேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். சிக்ஸ்த்து சர்வீஸ் செக்டரில் இருக்கிற மேஜரான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றிலாம் பார்ப்போம். அடுத்தது அந்த நீட் ஃபார் ரிஃபார்ம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பாலிசி ரிஃபார்ம்ஸ் எதுக்கு தேவை, எந்த மாதிரி இஷ்யூஸை தீர்க்கிறதுக்கு தேவை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபைனலாக சர்வீஸ் செக்டரோட ஃபியூச்சர் அவுட்லைன் பற்றி பார்த்து முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ். லேட்டஸ்ட் கவர்மெண்ட் டேட்டாவை பேஸ் பண்ணி சர்வீசஸ் செக்டரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2018-19ல் 7.5% இருந்த க்ரோத் 2019-20ல் 6.9%க்கு வந்துடுச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் செக்டர் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி செக்டர் க்ரோத்தை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. டோட்டல் கிராஸ் வேல்யூ ஆடட்ல அரௌண்ட் 55% கான்ட்ரிபியூட் பண்ணுது. தேர்ட் பார்த்தீங்கன்னா 2019-20 பீரியட்ல இதோட சப்செக்டரை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல், ரியல் எஸ்டேட், ப்ரொஃபஷனல் சர்வீசஸோட க்ரோத் 6.4%க்கு குறைஞ்சிடுச்சு. ட்ரேடு, ஹோட்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸில் டவுன் ட்ரெண்டில் 5.9% ரீச் பண்ணுச்சு. அதே மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஃபென்ஸ், மற்ற சர்வீசஸ்லாம் 9.1% க்ரோத்தில் மேலே இருந்துச்சு. அடுத்தது சர்வீசஸோட பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் 50க்கு மேலே இருக்குது. அப்படின்னா சர்வீஸ் செக்டர் ஆக்டிவிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா மிட் 2018-19க்கு அப்புறம் ஏர் பேசஞ்சர் டிராஃபிக் க்ரோத்தில் ரெக்கவரிக்கான அறிகுறி காட்ட தொடங்கியிருக்கும். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2019லேருந்து ரயில் ஃப்ளைட் சர்வீஸ் பிக்கப் ஆக ஆரம்பிச்சுது. செவன்த் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டருக்கு பேங்க்கில் கடன் கொடுக்கறது குறைஞ்சிட்டு வருது. ஃபைனலாக டோட்டல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனிட் டெரிட்டரிஸில் 15 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனிட் டெரிட்டரிஸ் கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட் சர்வீஸ் செக்டருக்கு 50%க்கு மேலே இருக்குது. அதுலேயும் 8 ஸ்டேட்ஸில் 60%க்கு மேலே இருக்குது. 80%க்கு மேலே இருக்கிறதுல சண்டிகர் அண்ட் டெல்லி இருக்காங்க. லோவஸ்ட்டாக 26.8%ஓட சிக்கிம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரேட் இன் சர்வீசஸ். ஆர்பிஐயோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டேட்டா 2019-20 அதுக்கு முன்னாடி வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது சர்வீசஸ் ட்ரேடிங்கில் இந்தியாவோட சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2019-20 சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸில் ஆனுவல் க்ரோத் 6.4%ல் இருந்துச்சு. ட்ராவல், சாஃப்ட்வேர், பிஸ்னஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸோட எக்ஸ்போர்ட் க்ரோத் அதிகமாகிறது இன்சூரன்ஸ், மற்ற சர்வீசஸோட எக்ஸ்போர்ட் க்ரோத் கம்மியாகிறத ஈடு செய்யுது. பிஸ்னஸ் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸோட வலுவான க்ரோத்தை R&D services, professional and management consultancy services, technical and trade related services ஆப்ரேட் ஆகுது.
செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சர்வீசஸ் இம்போர்ட் growth வந்து 7.9% இருந்துச்சு. தேர்டு வந்து சர்வீசஸில் ட்ரேட் பேலன்ஸ் வந்து 4.1% growth ரேட்டோட $40.5 பில்லியன் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். ஃபோர்த் வந்து ட்ரெடிஷ்னல் சர்வீசஸான டிரான்ஸ்போர்ட், சாஃப்ட்வேர், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் கம்யூனிகேஷனோட ஷேர் வந்து டிக்ளைன் ஆச்சு. ஃபிஃப்த்து வந்து சாஃப்ட்வேர் சர்வீசஸோட ஷேர் வந்து பாஸ்ட் டிகேடை விட 4% வந்து டிக்ளைன் ஆகி 2018-19 டோட்டல் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸில் 40% வந்து ரீச் பண்ணுச்சு. ஃபைனலாக வந்து பாஸ்ட் டிகேடை கம்பேர் பண்ணும்போது ட்ராவல் அண்ட் பிஸ்னஸ் சர்வீசஸோட ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து செக்டோரல் சிச்சுவேஷன். 2019-20 பீரியடில் சர்வீஸ் செக்டாரில் இருக்கிற சப்செக்டார்ஸில் மாடரேட்டான growth வந்து பார்த்துருப்பாங்க. ஃபாரின் டூரிஸ்ட் அரைவல் வந்து கம்மியானதால் டூரிசம் செக்டார் growthம் வந்து கீழே போச்சு. இதோட விளைவாக வந்து அந்நிய செலாவணி வருவாய் வந்து சரிஞ்சுது. போர்ட் செக்டாரில் 2019-20க்கு ப்ரீவியஸ் இயரை விட போர்ட் டிராஃபிக் growth வந்து சாஃப்டனாக இருந்துச்சு. அதுவே வயர்லெஸ் ஃபோன் சப்ஸ்கிரிப்ஷன், இன்டர்நெட் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சர்வீஸ் செக்டாரில் இருக்கிற கீ செக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டூரிசம் செக்டார். growthக்கு முக்கியமான ஒரு அங்கமாக டூரிசம் செக்டார் வந்து இருக்குது. இது வந்து ஜிடிபிக்கு, அந்நிய செலாவணி வருவாய்க்கு, அப்புறம் வேலைவாய்ப்புக்கெலாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. 2015 to 2017 வரைக்கும் ஃபாரின் டூரிஸ்ட் அரைவலில் நல்ல ஒரு growth-ஆல வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸை வந்து காமிச்சிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து 2019 எடுத்த சர்வே பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃபாரின் டூரிஸ்ட் அரைவல் growth வந்து 2019 2.7%க்கு குறைஞ்சிடுச்சு. அதுவே 2018 பார்த்தீங்கன்னா வந்து 5.2% வந்து இருந்துச்சு. அக்ராஸ் வேர்ல்டு வந்து இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் அரைவல்ஸே வந்து ஸ்லோடவுன் ஆச்சு. 2017 7.1% இருந்து 2018 5.4% வந்து குறைஞ்சிடுச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2018-19 அந்நிய செலாவணி வருவாய் வந்து குறைஞ்சிடுச்சு. மூணாவது 2018 வேர்ல்டு லெவலில் இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் அரைவல்ஸில் இந்தியா வந்து 22nd ரேங்க்ல வந்து இருந்தாங்க. டூரிசம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸில் வேர்ல்டு லெவலில் 13th ரேங்க்லையும், ஏஷியா பசிபிக் ரீஜியனில் 7th ரேங்க்லையும் வந்து இருந்தாங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணுற ஃபாரின் டூரிஸ்ட் எந்த கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க, டாப் 10 கண்ட்ரீஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பங்களாதேஷ், அப்புறம் USA, UK, ஸ்ரீலங்கா, கனடா, ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, ஜெர்மனி, அப்புறம் ரஷ்யா. அடுத்தது டொமஸ்டிக் டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுற டாப் 5 ஸ்டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு, யூபி, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா. அடுத்தது ஃபாரின் டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுற டாப் 5 ஸ்டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, யூபி, டெல்லி, அப்புறம் ராஜஸ்தான். இன்டர்நேஷனல் டூரிசமை ஈஸியாக்கணும்னு ஏம் பண்ணி கவர்மெண்ட் வந்து சில புது இனிஷியேட்டிவ்ஸை வந்து எடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் 2014 46 கண்ட்ரீஸ்க்கு டூரிஸ்ட் விசாவை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து 169 கண்ட்ரீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. இதனால விசாவை யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு வர ஃபாரின் டூரிஸ்ட் வந்து 2015 4.45 lakhsல இருந்து 2018 23.69 lakhs வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் 2019 21.75 lakhsக்கு வந்து வந்துச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து விசா ஸ்கீமை வந்து இன்னும் ஃபர்தராக லிபரலைஸ்டாக ஆக்கி 5 கேட்டகரிஸாக வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டூரிஸ்ட் விசா, பிஸ்னஸ் விசா, மெடிக்கல் விசா, கான்ஃபரன்ஸ் விசா, மெடிக்கல் அட்டெண்டன்ட் விசா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஐடி பிபிஎம் செக்டார். இந்தியாவோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் வந்து பாஸ்ட் 2 decades வந்து இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டில் ஃபிளாக் பியரராக இருந்து எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. எக்கனாமிக் சர்வே 2019-20 பேஸ் பண்ணி இந்த செக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 2019 அப்போ இந்த செக்டரோட இண்டஸ்ட்ரி சைஸ் வந்து $177 பில்லியன் கிட்ட இருந்துச்சு. 2018-19 ஐடி சர்வீசஸ் வந்து 51%, சாஃப்ட்வேர் அண்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் வந்து 20.6%, பிபிஎம் சர்வீசஸ் வந்து 19.7% ஷேரோட வந்து இருந்தாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து 2018-19 எக்ஸ்போர்ட் ரெவன்யூஸ் வந்து $135 பில்லியன் ஐடி பிபிஎம் இண்டஸ்ட்ரியில் சஃபிஷியன்ட் பார்ட் வந்து எக்ஸ்போர்ட் டிரைவனாக வந்து இருந்துச்சு. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து ஐடி பிபிஎம் செக்டரோட டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸில் $135.5 பில்லியன் ஐடி சர்வீசஸ் வந்து 55%, பிபிஎம் அண்ட் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் இன்ஜினியரிங் வந்து மீதி 45% இருந்தாங்க. ஃபைனலாக வந்து 2018-19 இந்தியாவோட டோட்டல் ஐடி பிபிஎம் எக்ஸ்போர்ட்ஸில் ஹார்ட்வேரை தவிர USA தான் வந்து அதிகபட்சமாக 62% இருந்தாங்க. அடுத்ததாக யூகே வந்து 17%, யூரோப் வந்து 11.4%, ஏஷியா பசிபிக்கில் 7.6% இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்து இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து போர்ட் அண்ட் ஷிப்பிங் சர்வீசஸ். ஜனவரி 2019 டைமில் உலக அளவில் கப்பல் படையில் இந்தியாவுக்கு 0.9% ஷேர் வந்து இருந்துச்சு. 13 மேஜர் போர்ட்ஸ், 200 நான் மேஜர் போர்ட்ஸோட இந்த செக்டரோட சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து போர்ட்ஸோட டோட்டல் கார்கோ கெப்பாசிட்டி வந்து 2010 628.03 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் வந்து இருந்துச்சு. மார்ச் 2019 1452.64 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் வந்து இருக்குது.
ஹையஸ்ட் கார்கோ கெப்பாசிட்டியோட சென்னை, விசாகப்பட்டினம் போர்ட்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. அடுத்தது இந்தியன் கம்பெனிஸ்க்கு சொந்தமான ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2010ல் 1040 இருந்தது. 2019ல் 1414 வந்து மேலே போயிருக்கு. அடுத்தது 2013-14 2016-17 ஓவரால் போர்ட் டிராஃபிக் க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது. அதுவே 2017-18 கீழே போச்சு. ஷிப்ஸோட டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து, அதாவது ஷிப்ஸை வந்து துறைமுகத்துக்கு வந்துட்டு திரும்ப கிளம்புறதுக்கு நடுவில் ஆகிற டைம் தான் வந்து டேர்ன் அரவுண்ட் டைம். இது வந்து கீழே போயிட்டுருக்கு. 2010-19 அந்த டைம் வந்து பாதியாக ஆயிடுச்சு. 2.48 டேஸாக வந்து இருக்குது. எல்லா மேஜர் போர்ட்ஸ்லேயும் வந்து டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து கம்மியாயிடுச்சு. லோவஸ்ட்டாக வந்து கொச்சினில் 1.47 டேஸாகவும், நியூ மேங்களூரில் 1.93 டேஸாகவும், வாவோ சிதம்பரனார் போர்ட்டில் 1.96 டேஸும், சென்னை போர்ட்டில் 1.98 டேஸாகவும் வந்து இருக்குது. ஹையஸ்ட் டேர்ன் அரவுண்ட் டைமாக வந்து கொல்கட்டா போர்ட்டில் 3.84 டேஸாக வந்து இருக்குது. யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டோட டேட்டா படி மீடியன் ஷிப்போட டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து குளோபலாக வந்து 0.97 டேஸாக வந்து இருக்குது. இந்தியா வந்து இன்னும் போர்ட்ஸோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணலான்னு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் செக்டார். இந்தியாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வந்து நல்லா எக்ஸ்போனென்ஷியலாக வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. 1960s சிம்பிள் மேப்பிங் சர்வீசஸில் ஆரம்பித்து கரண்ட்டாக வந்து லான்ச் வெஹிக்கல்ஸை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணுறது, எர்த் அப்சர்வேஷன், டெலிகாம், ப்ராட்பேண்ட், நேவிகேஷன், மெட்ராலஜி, ஸ்பேஸ் சயின்ஸ், அப்புறம் அதோட R&D, பிளானட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன் வரைக்கும் வந்து வந்திருக்கோம். நம்ம கண்ட்ரியோட ஸ்பேஸ் செக்டாரோட லேட்டஸ்ட் பொசிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2018 இந்தியா வந்து $1.5 பில்லியன் வந்து ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கு ஒதுக்கியிருப்பாங்க. ஆனாலுமே வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் செக்டரில் இருக்கிற மேஜர் பிளேயர்ஸான USA விட 13 டைம்ஸ் கம்மியாக தான் வந்து ஸ்பேஸ் செக்டருக்கு செலவு பண்ணுறோம். அதே மாதிரி சைனாவை விட 7 டைம்ஸ் கம்மியாக தான் வந்து செலவு பண்ணுறோம். இந்தியா வந்து அரௌண்ட் 5 to 7 சேட்டலைட்ஸ் பர் இயர் வந்து லான்ச் பண்ணுறோம். இந்தியாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் 3 முக்கியமான கீ ஏரியாஸ் என்னன்னா வந்து, ஒன்று சேட்டலைட் கம்யூனிகேஷன், ரெண்டாவது எர்த் அப்சர்வேஷன், மூணாவது சேட்டலைட் எய்டட் நேவிகேஷன். நிறைய கண்ட்ரீஸில் ஸ்பேஸ் சிஸ்டமை வந்து நேஷனல் செக்யூரிட்டி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ், லான்ச் வெஹிக்கல், மிஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கிறதால இஸ்ரோ வந்து இந்த செக்டரில் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸை என்கேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து 5 ஏரியாஸில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் PSLV ப்ரொடக்ஷனுக்கு, ரெண்டாவது சேட்டலைட் இன்டெகிரேஷன் அண்ட் அசம்பிளிக்கு, மூணாவது காம்போசிட் மெட்டீரியல்ஸோட ப்ரொடக்ஷனுக்கு. இந்த மெட்டீரியல்ஸை வந்து லைட் வெயிட் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த் வந்து சாலிட், லிக்விட், கிரையோஜெனிக் அண்ட் செமி கிரையோஜெனிக் ப்ரொபலன்ஸோட ப்ரொடக்ஷனுக்கு. அஞ்சாவது எலக்ட்ரானிக் பேக்கேஜஸோட ப்ரொடக்ஷனுக்கு. ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ், ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் சிஸ்டமை வந்து டெஸ்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் ஷோர் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டரை சாம்பியன் சர்வீஸ் செக்டரில் ஒன்றா வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கரண்ட்டாக குளோபல் ஃபினான்ஷியல் சென்டர்ஸ்லேருந்து வழங்கப்படுற இந்தியா ரிலேட்டட் ஃபினான்ஷியல் சர்வீசஸை நம்ம கண்ட்ரிக்கே திரும்ப கொண்டு வரணுன்றதுக்காக. இதனால் ஃபினான்ஷியல் சர்வீசஸோட எக்ஸ்போர்ட்ஸ்க்கு, ஹை ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு உத்வேகத்தை வந்து தரும். ரீசெண்ட் இயர்ஸாக வந்து என்னதான் இந்தியா வந்து சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸில் ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலுமே வந்து இந்தியாவோட ஃபினான்ஷியல் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்டாக்னண்ட்டாக, அதாவது மந்தமான நிலையில் ஆவரேஜாக $5 பில்லியன் வந்து இருக்குது. ஓவராலாக சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸில் ஃபினான்ஷியல் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸோட ஷேர் பார்த்தீங்கன்னா வந்து 2011-12 4.2% இருந்து 2018-19 பாதியாக 2.3% வந்துடுச்சு. குளோபல் ஃபினான்ஷியல் சென்டர்ஸ்லேருந்து ஆன்ஷோருக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் என்னன்னா வந்து ஆஃப் ஷோர் ஃபண்ட்ஸோட அசட் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி. அதாவது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸ் ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து மேனேஜ் பண்ணுறது. இந்த ஆஃப் ஷோர் ஃபண்ட்ஸில் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாகவும் வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வரப்போகிற வருஷங்களில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவில் அதிகமாகிட்டு வரதால ஆஃப் ஷோர் ஃபண்ட்ஸை நம்ம கண்ட்ரிலேயே மேனேஜ் பண்ணுறதால எக்கனாமிக்கு எப்படி பெனிஃபிட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவோட அசட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து கண்டினியூஸாக எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ரெண்டாவது ஹை ஸ்கில்டு ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குது. மூணாவது ஆஃப் ஷோர் ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் நெகோஷியேஷன்ஸ். வேர்ல்டு சர்வீஸ் ட்ரேடில் ஒரு முக்கியமான கீ பிளேயராக இருக்கணும்னு நம்ம இந்தியா வந்து ஏம் பண்ணியிருப்போம். சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்ணணும்னு கவர்மெண்ட் வந்து நிறைய பாலிசி இனிஷியேட்டிவ்ஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. லைக் வந்து இந்தியாவில் குறிப்பிட்ட சர்வீஸோட எக்ஸ்போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா ஸ்கீமையும், குளோபல் எக்ஸிபிஷன் ஆன் சர்வீசஸ் கான்க்ளேவ்ஸ், அதாவது ப்ரைவேட் மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. அப்புறம் டூரிசம் அண்ட் ஷிப்பிங் செக்டர்ஸ்க்கும் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து வந்திருப்பாங்க.
இந்தியாவோட சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பொட்டன்ஷியலை மைண்டில் வச்சுட்டு மல்டிலேட்ரல், பைலேட்ரல், ரீஜனல் லெவல் நெகோசியேஷன்ஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு முக்கியத்துவமானது. சில ரீசன்ட் நெகோசியேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸோட 10th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் மூலிமா இந்தியா வந்து சில சாதகமான முடிவுகளை வந்து பார்த்துருப்பாங்க. அப்புறம் பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் கூட சர்வீசஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சர்வீசஸில் இருக்கிற மேஜர் இஷ்யூஸ் என்னன்னா வந்து டொமஸ்டிக் பேரியர்ஸும் ரெகுலேஷன்ஸும் தான். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட டேர்ம்ஸில் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லைசன்சிங் ரெக்குயர்மெண்ட்ஸ், அதோட ப்ரொசீஜர்ஸ், குவாலிஃபிகேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ், அப்புறம் அதோட ப்ரொசீஜர்ஸ், டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், இது போக பல டொமஸ்டிக் ரெகுலேஷன்ஸும் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து மல்டிலேட்ரல், பைலேட்ரல் லெவல் நெகோசியேஷன்ஸில் தான் வந்து தீர்க்கணும். இது போக சில டொமஸ்டிக் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து இந்தியாவில் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சர்வீஸ் செக்டரோட வளர்ச்சியை வந்து தடுக்குது. சர்வீஸ் செக்டரில் சூட்டபிளான பாலிசி ரிஃபார்ம்ஸோட எக்ஸாமின் பண்ண வேண்டிய இந்தியாவோட முக்கியமான டொமஸ்டிக் ரெகுலேஷன்ஸ் லிஸ்ட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ். ஸ்டேட்ஸ்குள்ள கூட்ஸ் மூவ்மெண்ட்டில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இதை வந்து ஏபிஎம்சி ஆக்டை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது மூலிமா வந்து சரி செய்யலாம். மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1993 வந்து ரிவிஷன் வந்து தேவைப்படுது. அதே மாதிரி கஸ்டம்ஸ் ஆக்ட்லேயும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட். அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் ரெகுலேஷன் ஆக்டை வந்து இன்னும் நீக்காமல் சில ஸ்டேட்ஸ் வந்து இருக்காங்க. இது கீழே வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி மற்ற ஸ்டேட்ஸில் வந்து அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரிப்பீல் ஆக்ட் 1999 பாஸ் பண்ணியுமே வந்து பில்டிங்ஸ்க்கு கிளியரன்ஸ் கிடைக்காம கன்ஃபியூஷன் இருந்துட்டு தான் வந்து இருக்குது. பல ஸ்டேட்ஸில் வந்து ஃப்ளோர் ஏரியா ரேஷியோவில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதாவது எவ்வளோ பீஸ் ஆஃப் லேண்ட் சைஸுக்கு இவ்வளோ தான் பில்டிங்ஸோட டோட்டல் ஃப்ளோர் ஏரியா வந்து இருக்கணுன்றது. அப்புறம் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்குறதும் வந்து ஒரு பெரிய பேரியராக வந்து இருக்குது. தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்டன்சி சர்வீசஸ். அக்கௌண்டன்சி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸை இல்லைனா ஒரு சோல் ப்ரொப்பரேட்டர்ஷிப் ஃபார்மை இல்லைனா சொந்த பேர்லேயே வந்து செயல்படுறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாலுமே வந்து இந்தியன் ரெகுலேஷன் படி ஒரு ஃபார்மில் 20க்கு மேலே அக்கௌண்டன்சி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து தாண்ட அனுமதிக்காததால் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த தடையை தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த செக்டருக்கு அலோவ் பண்ணல. இந்த மாதிரி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது லீகல் சர்வீசஸ். இதுலேயும் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பர்மிட் பண்ணல. இன்டர்நேஷ்னல் லா ஃபார்ம்ஸ் வந்து இந்தியாவில் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கோ அவங்களோட ஆஃபீஸை இங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கோ வந்து பர்மிஷன் இல்லை. ஃபாரின் லாயர்ஸ், லா ஃபார்ம்ஸை வந்து நம்ம கண்ட்ரியோட பார் கவுன்சில் வந்து ஆப்போஸ் பண்ணுறாங்க. ஃபிஃப்த்து வந்து எஜுகேஷன் சர்வீசஸ். இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரதால மல்டிபிள் கண்ட்ரோல்ஸ் வந்து சென்ட்ரல், ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் கிட்ட தான் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து த நீட் ஃபார் ரிஃபார்ம்ஸ். இந்தியன் சர்வீஸ் செக்டார் வந்து கண்ட்ரியோட எக்கனாமிக்கு அதிகமான பெனிஃபிட் தரதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற செக்டார். ஆனால் சர்வீஸ் செக்டாரோட க்ரோத்தை தடுக்கிற சில இஷ்யூஸை வந்து தீர்த்து வச்சா எக்கனாமிக்கே நல்ல ஒரு கெயின் வந்து கிடைக்கும். அந்த இஷ்யூஸை தீர்க்கிறதுக்கு சில பாலிசி ரிஃபார்ம்ஸ் வந்து தேவை. சர்வீஸ் செக்டரோட ஹெல்த்தி க்ரோத்தை தடுக்கிற ஜென்ரலான இஷ்யூஸ் இருக்கிற சில ஏரியாஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் செக்டாருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் நோடல் டிபார்ட்மெண்ட்டோ ஏஜென்சியோ வந்து கிடையாது. இந்த விஷயத்துக்காகவே வந்து இன்டர் மினிஸ்ட்ரியல் கமிட்டியை வந்து அமைச்சிருப்பாங்க. அன்வான்ட் ரெகுலேஷன்ஸை நீக்கிறதுக்கெலாம் வந்து ப்ராப்பரான இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் வந்து தேவைன்னு சொல்லியிருப்பாங்க. சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸில் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் வந்து தேவைன்னு சொல்லியிருப்பாங்க. சர்வீசஸ்க்கு போர்ட்டல் அமைக்கிறது, ட்ரேட் எக்ஸிபிஷனில் நான் சாஃப்ட்வேர் சர்வீசஸ்க்கும் சேர்த்து இந்தியாவோட காம்பிடன்ஸை வந்து ஷோகேஸ் பண்ணுறது, டெடிகேட்டட் பிராண்ட் அம்பாசிடர்ஸை, எக்ஸ்பர்ட்ஸை வந்து என்கேஜ் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். சென்ட்ரல், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சர்வீஸ் செக்டரோட பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வர்றது மட்டும் இல்லாமல் க்ரோத் ப்ராசஸும் வந்து ஸ்பீடப் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கிரெடிட் ரிலேட்டட், அப்புறம் டேக்ஸ் அண்ட் ட்ரேட் பாலிசி ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அவுட்லைனிங் ஃபியூச்சர். ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ள இந்த சர்வீஸ் செக்டர் வந்து ஒரு அன்சார்ட்டட், குறிப்பிடப்படாத கடல் மாதிரி. அதோட பொட்டன்ஷியலை இந்தியா வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணல. மேஜரான அப்புறம் பொட்டன்ஷியல் சர்வீசஸில் இருக்கிற பாட்டில் நெக்ஸை ரிமூவ் பண்ணுற மாதிரி டார்கெட்டட் பாலிசி மூலியமா ஹை க்ரோத்தோட எக்கனாமியை வந்து மேலே கொண்டு போகும். இந்த செக்டரோட ஃபியூச்சர் அவுட்லைன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்க்கு அப்புறம் குளோபல் எக்கனாமி மீண்டு வரப்போ இந்தியாவோட சர்வீஸ் செக்டரும் வந்து நல்ல ஒரு க்ரோத் வந்து காமிச்சிருப்பாங்க. ரீசன்ட் டைம்ஸில் கம்மியான பெர்ஃபார்மன்ஸை காமிச்சாலுமே வந்து ஸ்லோடவுன் இருந்தாலுமே வந்து இந்த செக்டரோட பல செக்மெண்ட்ஸில் வாய்ப்புகள் வந்து பிரைட்டாக தான் வந்து இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சரில் கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் வந்து சில விஷயங்களில் லாஜிஸ்டிக் சர்வீசஸில் உத்வேகத்தை அளிக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. லைக் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஃபேவரபிள் ரெகுலேட்டரி பாலிசிஸ் மூலிமா மல்டி மாடல் லாஜிஸ்டிக் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதில்ல, தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு லாஜிஸ்டிக்ஸை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறதில்ல, அப்புறம் குளோபல் பிளேயர்ஸை வந்து இந்த செக்டருக்குள்ளே கொண்டு வர்றது. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோலியம், ஆயில், லூப்ரிகன்ஸோட இம்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது,
ப்ரைவேட் செக்டரோட பார்ட்டிசிபேஷன் மூலிமா வந்து போர்ட்ஸ் வந்து மாடர்னைஸ் ஆகிறது. இந்த மாதிரி விஷயத்தினால ஷிப்பிங் அண்ட் போர்ட் சர்வீஸ் செக்டரில் ரெக்கவரி ஏற்படும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து இந்தியன் ஏவியேஷன் சர்வீசஸ்க்கான வாய்ப்பை வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏவியேஷன் ஃபியூல் ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகியிருக்கு. ரெண்டாவது சிவில் ஏவியேஷனில் எஃப்டிஐ பாலிசிஸ் வந்து லிபரலைஸ்டாக இருக்கிறது. மூணாவது பேசஞ்சர் டிராஃபிக்கில் ஸ்ட்ராங்கான growth வந்து இருக்கிறது. அடுத்தது இந்தியாவோட ரீட்டைல் இண்டஸ்ட்ரி வியூ வந்து பாசிட்டிவாக இருக்குது. இந்த செக்டருக்கு பூஸ்டாக வந்து சில இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இருந்துச்சு. டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் செக்டருக்கு வந்து 1000 crore வந்து அலோகேட் பண்ணது. கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனை வந்து ப்ரொமோட் பண்ணது. அப்புறம் இ காமர்ஸோட growth. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா வந்து டூரிசம் செக்டரோட ரெக்கவரிக்கு டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்ணுறது, வீசா கிடைக்கிறதெல்லாம் வந்து எளிமையாக்குறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி கவர்மெண்ட் வந்து டூரிசம் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. செவன்த்து வந்து என்னதான் குளோபல் மார்க்கெட்டோட சேலஞ்சஸ் இருந்தாலுமே வந்து இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி வந்து டபுள் டிஜிட்டில் இல்லைனா டபுள் டிஜிட்டுக்கு பக்கத்துலையாவது அவங்களோட growth-ஐ வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபைனலாக வந்து டெலிகாம் செக்டரில் 4Gயை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே வந்து பெரிய கேம் சேஞ்சராக வந்து இருந்துச்சு, இன்க்ளூடிங் ஃபைபர் ஆப்டிக் கனெக்டிவிட்டியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இந்தியன் எக்கனாமியில் 11th சாப்டர் இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்க்கலாம். தேங்க்யூ.